ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். உடைஞ்சு போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைஞ்சு போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேல அதிகாரம் வச்சாரே. கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேல அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை துளிக்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிக்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. என் தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. ஒரு தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா நான் மதில தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தா
ஒரு சேனைக்குள்ளே கூட நம்மளால் பாய முடியும். அவர் நம்மோடு இருந்தால் ஒரு மதிலையும் தாண்ட முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நல்ல தேவன். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே மலையின் மேல் ஏறி ஒரு பிரசங்கம் பண்ணார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பிரசங்கம் அது. சாதாரணமாக எல்லாரும் அதை என்ன செய்வாங்கன்னா விரும்பி படிப்பாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், ஆலோசனைகளை தியானிச்சிருக்காங்க. இந்த மலை பிரசங்கம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து எழுதப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில். அதில் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்தில் பாருங்கள், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை என்ன செய்யணும்? காணணும். ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி உபவாசம் பண்ணணும், எப்படி தர்மம் பண்ணணும், எல்லாம் அதில் சொல்லி கொடுத்துருப்பார். அப்படி சொல்லிகிட்டே வரும்போது அவர் சொல்கிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இப்போ நற்கிரியைகள் நம்ம என்ன செய்யணும்? செய்ய அழைக்கப்படுகிறோம். நற்கிரியைகள், நல்ல செயல்கள் செய்யணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பாருங்கள், பிதாவாகிய தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். அதனால் அவர் என்ன செஞ்சாராம்? தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் சாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார்னு போட்டிருக்கு. நன்மை செய்கிறவராக அவர் இருந்தார்னு சொல்லியிருக்கு. நல்ல காரியங்கள் செய்யணும். நம்மளால் முடிஞ்ச வரி நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். ஆண்டவர் நமக்கு முன்மாதிரின்னு சொல்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை பின்பற்றி வாழுகிற நாம் என்ன செய்யணும்? அந்த வசனங்களை கை கொண்டு வாழும்போது நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மால் முடிந்த வரைக்கும், இயன்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன செய்யக்கூடாது? நன்மை செய்யணும். என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. தீமையான காரியங்களை நினச்சி கூட என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. நன்மையான காரியங்களை முடிஞ்ச செய்யணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? செய்யாமல் இருக்கணும். அப்படியா? இல்லை, நன்மை செய்யணும். நல்ல காரியங்களை கட்டாயம் நம்ம செய்யணும். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யணும்? செய்யணும். அப்படி இல்லைன்னா அது என்னாகும்? பாவமாயிரும். அதனால் நம்மால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யணும். சின்ன சின்ன உதவிகள் செய்யணும். இப்போ நம்ம கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் முழுவதும் அசைவற்ற நிலைக்கு போச்சு. யாரும் எங்கேயும் என்ன செய்ய முடியல, ட்ராவல் பண்ண முடியல, வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. எல்லோரும் வீட்டில் இருந்து என்ன செஞ்சோம்? நிறைய சமையல் கலையை கற்றுக்கணும். அப்படி தானே? புரோட்டா செய்வது எப்படி? போட்டோமா? புரோட்டா போட்டு நீங்களே தயாரித்து பார்த்தீங்களா? என்னென்ன உண்டோ, சிப்ஸ் செய்வது எப்படி, கொரோனா வடை செய்வது எப்படி, இப்படி பல ஒவ்வொரு நாள் வேறு வேலையே கிடையாது. குறிப்பிட்ட நேரத்தில் கடை திறக்கும். நம்ம போய் என்ன செய்வோம்? ஜாமான்கள்லாம் தேவைக்கு அதிகமாக வாங்கிட்டோம். எங்கள் பக்கத்தில் ஐசக் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. எப்பொழுதும் அந்த கடையில் என்ன இருக்கும்? ஆமாம், ரேக்கு நிறைய வச்சுருப்பான். அந்த ரேக்கு ஃபுல்லாக ஜாமான் வச்சுருப்பான். நாளையிலேருந்து லாக்டவுன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சாயந்தரம் 9 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு போனேன். ஒரு ஜாமான் கூட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையோ தேவையில்லையோ இருக்கிறத கொடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாத்தையும்
வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சென்னையில் மழை, பெரிய மழை வரப்போகுது, ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே கடைகளில் முட்டை, பால், பிரெட்டு இது 3 இல்லாமல் போச்சு. நான் ஒரு கடையில் வழக்கமாக ஜாமான் வாங்குவேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், பால் ஒரு பாக்கெட் வழக்கம் போல் போய் கேட்டேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டேன். எல்லாம் நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டு எதுக்கு வாங்குதாங்கன்னு தெரியல, யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, வழக்கமாக ஜாமான் வாங்காதவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு எதை குறிக்கி அப்படின்னா, கஷ்டங்கள் வரும்போது நம்ம வந்து என்ன செய்யலை, கலங்காமல் இருந்தோம், பயப்படலை. ஆனால் திடீர்னு எந்திரிச்சு என்ன செய்வோம், எல்லோரும் இருக்கமா மூச்சு வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ராத்திரி தூங்கும்போது டாக்டர்ஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, ஏசி போடாதுங்க, எல்லா ஜன்னலையும் திறந்து விட்ருங்க, முடிஞ்ச வரைக்கும் மரத்துக்கு அடியில் போய் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பகல்லலாம் என்ன செய்யணும், குளிர்ந்த காற்று, நல்ல காற்று உள்ள இடங்களில் காற்றோட்டமாக இருங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டோர் என்னுடைய முன்னாள் மாணவர் வச்சுருக்காரு. அவர் என்ன சொன்னார், குறிப்பிட்ட சில மாத்திரைகளை கொடுத்து இதை 3 வேளையும் மறக்காமல் என்ன செய்யணும், 4 பேரும் குறிப்பிட்ட நேரத்துக்கு உட்கொண்டுருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், மாத்திரைகளை மறக்காமல் ஒடுங்கிடணும். அதே போல் கஷாயங்கள் எல்லாருமே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி நினைஞ்சாங்க, அந்த கஷாயம் இந்த கஷாயம்னு சொல்லி 4 வகையான கஷாயங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இந்த கஷ்டமான காலங்களில் ஒரு நிறுவனத்தை எனக்கு தெரியும், எல்லாம் லாக்டவுன், மாதம் 1.5 லட்ச ரூபா அந்த முதலாளி வந்து அங்கே பணிபுரிகிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யாமல் சம்பளம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, நோ ஒர்க் நோ பே, நீ வேலை பார்த்தா தான் சம்பளம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த நாட்களில் அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டவங்க 5000 7000 8000 10,000 15,000 சம்பளம் வாங்கக்கூடியவங்க, ஒவ்வொருடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி முழு லாக்டவுன்லேயும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யணும். அப்படி செய்யலைன்னா அது என்ன செய்யும், பாவமாகும். அப்போ அப்படி நன்மை செஞ்சால் அது என்ன ஆயிரும், நமக்கு புண்ணியமாயிரும். அப்படி தானா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அந்த அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒழுங்காக வாசிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு வசனமாவது நம்ம என்ன செஞ்சிருந்தோம், வாசிச்சிருந்தோம், ஒரு அதிகாரமாவது வாசிச்சிருந்தோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து முடிக்கணும்னு சொல்லி அது ஒரு சைடில் என்ன செய்யணும், நடந்துகிட்ருக்கணும். அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வார்த்தைகள் நமக்கு தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சும்மா வேதாகமாக சும்மா கிடச்சிடல. கடந்த காலத்தில் உள்ள வேதாகம வரலாறுலாம் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இப்பொழுது முழு வேதாகமாக நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதை படித்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த திருச்சபைகளில் ஒரு விசுவாச பிரமாணம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த விசுவாச பிரமாணமே 100 வருஷம் இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை என்ன செஞ்சுருக்காங்க, மாற்றி ரிஃபைன் பண்ணி கடைசியாக இப்பொழுது நமக்கு ஒரு விசுவாச பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து கம்யூனியன் சர்வீஸில் அதை நம்ம அறிக்கை எடுக்கிறோம், விசுவாச பிரமாணம். இப்படி ஒவ்வொரு காரியங்களும்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். இதில் சொல்லப்பட்ட வசனங்கள் எதுக்காக? முதல்ல கடிந்து கொள்ளுதல், உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை நற்கிரியைகள் உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனங்களை படிக்கும்போது நாம் ஒரு நல்ல மனிதனாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். நற்கிரியைகள் நம்மை நடத்தும், வழி நடத்தும். எது நடக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை நம்ம கொடுத்துருக்கும்போது சங்கீதங்களின் புத்தகத்தில் போட்டிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவ்வளோ ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். நம்ம மேலே கண்ணை வச்சிருப்பார். அவர் ஒருபோது என்ன செய்கிறதில்ல, தூங்குறதில்லை, உறங்குறதில்லை. அவர் உறங்கவும் மாட்டாராம், தூங்கவும் மாட்டார். எந்நேரம் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நம்ம பார்க்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், என்ன பட்டணம்? செசரியா. அந்த பட்டணத்து பேர் செசரியா. அவர் வேலை பார்த்த பட்டாளத்துக்கு பேர் இத்தாலியா பட்டாளம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவர் வந்து யூதர் அல்லாதவர். அந்த மனிதன் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் தான் என்ன செய்ய முடியும்? பிதாவாகிய தேவனை ஆராதிக்க முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்லாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. மேசியா வரும்போது யூத ஜனங்களை மட்டும்தான் அவர் வந்து தன்னுடைய ஜனங்களாக அவர் அரவணைத்துக் கொள்வார்னு சொல்லி அவங்க விசுவாசித்தாங்க. அதனால் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தை குறித்தோ நற்செய்தி குறித்தோ சொல்லப்படலை. முதலாக இந்த கொர்நேலியுவை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கொர்நேலியுவுக்கு தான் முதல்ல பேதுரு போய் என்ன செஞ்சார்? சுவிசேஷத்தை அறிவித்தார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தேவ பக்தி உள்ளவரும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவரமாக, எல்லாரையும் ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாத்தையுமே கடவுளுக்கு பயந்து நடக்கும்படியாக செஞ்சுருந்தார். அப்புறம் தன்னால் இயன்றவரை ஜனங்களுக்கு நினைஞ்சார், மிகுந்த தர்மங்களை செய்து. 4வது ஒரு காரியம் போட்டிருக்கு, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். தேவ பக்தி உள்ளவர், வீட்டார் அனைவரோடும் தேவருக்கு பயந்திருந்தார், தர்மங்களை செய்தார். கடைசி என்ன போட்டிருக்கு? அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். எப்பொழுதும் ஒரு பட்டாளத்தில் அவர் தான் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவர். ஆனால் அவர் வந்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். வேலை பார்க்கும்போது எப்படி ஜெபிக்க முடியும்? அவர் பட்டாளத்தில் வேலை பார்க்குறார், 100 பேருக்கு அதிபதி, 100 பேரை வேலை வாங்கணும். ஆனாலும் எப்படி இருந்தார்? ஜெபிக்கிறவராக இருந்தார். ஒரே நேரத்தில் 2 விஷயங்கள் நம்மளால் யோசிக்க முடியுமா? நம்ம ஒன்று யோசிப்போம், இன்னொன்று பேசுவோம். முடியுமா? முடியாதா? முடியும். பொய் சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள், எப்படி மறைச்சி பேசணுங்கெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? யாரும் சொல்லியே தரல. சின்ன குழந்தைகள் கூட யாருமே சொல்லிக் கொடுக்காம அது என்ன செய்யுது? பொய் சொல்லுது. அப்படி தானே? 2 காரியங்கள். அதே மாதிரி தேவனை நோக்கி ஆவியில் என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே நம்முடைய கடமைகளையும் செய்ய முடியும். ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு கேஷியர், ஒரு நிறுவனத்தில் கேஷியராக பணியாற்றக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு 2 ரூபா நாணயத்தை வச்சு அதில் கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் அதில் என்ன போட்டிருக்கு? ஒரு இந்தியா படம் இருக்குது. நான் இந்தியாவை சந்தியும் ஆண்டவரேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன சொல்கிறாங்க? இந்தியாவை சந்தியும் ஆண்டவரே, இந்திய ஜனங்களை ரசி. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் போட்டிருக்க ஆண்டவர் அந்த நினிவே என்ற பட்டணத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? 1,00,000க்கும் அதிகமான ஜனங்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள்னு சொல்லி அவங்க மேலே நான் பரிதவிப்பேன்னு சொல்கிறார். அப்படி நம்ம தேசத்தை குறித்து ஆண்டவர் பரிதவிச்சார்னா எப்படி சொல்லுவார்? 100 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லுவார்.
அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய பணிகளுக்கு நடுவிலையும் ஆண்டவரை துதிக்க முடியும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியும். அது ஒரு அற்புதமான காரியம். இந்த மனுஷனுடைய நற்கிரியைகள், இந்த கொர்நேலியனுடைய நற்கிரியைகள் புறஜாதிகளுக்கு நற்செய்தி அளிக்கும்படியான ஒரு வாசல் திறக்கப்படுவதற்கு அனுகூலமாக இருந்தது. அதுதான் ஆரம்பம். ஆண்டவர் பேதுருட்ட போய் நீ இந்த மனுஷனை சந்தின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே நான் போகமாட்டேன்னு சொல்லு. அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து, பேதுருவே அடித்து புசி, நீ சாப்பிட்றது எதுவுமே உனக்கு என்ன செய்யாது, தீட்டு அல்ல அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்னன்னு விளங்கலை. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது பாவமான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் விளங்கி கொண்டார், போய் சொன்னார். ஆனால் அன்றைக்கு இருந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் மத்தியில் அது பெரிய குற்றமாக கருதப்பட்டது. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேதுருவுக்கு அவர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த கொர்நேலியுவுக்கு அன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ எல்லாம் சொல்லி அவருக்கும் தரிசனம் கிடச்சிது, இவருக்கும் தரிசனம் கிடச்சிது, எல்லாம் நிறைவேறி அவர் வந்துட்டார். அப்போ கொர்நேலியு தன்னுடைய வீட்டை மட்டும் கூட்டி வைக்கல, தனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் நினைஞ்சிறார் இந்த இடத்துல. இப்படி எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஜெப கூட்டம் நடக்க போகுது வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவ்வளோ பேரும் பேதுருவனுடைய பேச்சை கேட்டு நினைஞ்சாங்க. அன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு நல்ல கிரியை. அவன் நற்கிரியைகளை செய்கிற மனுஷன். அவன் மூலமாக நமக்கு புறஜாதிகள்னு சொன்னால் நாமளும் என்ன தான்? புறஜாதிகள் தான். இன்றைக்கு நாம் ஆண்டவரை விடுதலையாக ஆராதிக்கிறோன்னு சொன்னால் அந்த கொர்நேலியுவில் ஆரம்பித்த அந்த ஆரம்பம்தான் நமக்கு இந்த நற்செய்தி கிடைச்சது. உண்மையான இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு ரெண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடியில் இன்னொரு சாட்சி இருக்குது. ஒரு பெண் தீர்க்கதரிசி, அதில் சீஷி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சீஷி. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:36. இங்கே கிரேக்கில் தொற்காள், அப்புறம் சாதாரண பாஷையில் தபித்தாள். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ஒரே பேர் தான், ரெண்டு பேர். என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். இது வரைக்கும் சீஷர்கள் தான் இருந்தாங்க, இவ பெண், அதனால் சீஷின்னு போட்டு. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அது அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் 41 வரைக்கும் நான் வாசிக்கேன். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். தகவல் சொல்லிவிட்டாங்க. பக்கத்தில் தான் பேதுரு இருக்காருன்னு கேள்விப்பட்டு 2 பேரை அனுப்பி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு அந்த அம்மா இப்படி திடீர்னு இறந்து போனாங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க? நிறைய கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அங்கிகள் தைச்சி கொடுத்துருக்காங்க, வஸ்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த லேடிஸ் எல்லாம் சுற்றி நின்று காட்டிட்டு பேதுருட்ட சொன்னாங்க, இதெல்லாம் இந்த அம்மா தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வஸ்திரம் இல்லாதவன் நான் வஸ்திரம் இல்லாதேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்னு சொன்னார். எப்பொழுது ஆண்டவரேன்னு கேட்கும்போது, இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்னு சொன்னார். அந்த காரியம் நடந்திருக்கு. இந்த அம்மா சீஷி உயிரோடு இருந்த நாட்களில் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உதவி செய்கிற ஒரு தாயாக இருந்திருக்காங்க. உடனே பேதுரு என்ன பண்ணார்? எல்லாரையும் வெளியில் போக சொல்லிவிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். ஒரே வார்த்தை தான், லாசருவே வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவள் லாசரு 4 நாள் கழித்து கல்லறையிலேருந்து வெளியில் வந்தாப்புல. இந்த அம்மா இறந்து 1 நாளில் என்ன ஆகிட்டு
தபித்தாளே எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவள் எழுந்து உட்கார்ந்தாலும் போட்டு அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான். இந்த காரியம் யோப்பா பட்டணம் முழுவதும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண், நற்கிரியைகள் செய்த ஒரு பெண், விதவைகளுக்கும் முதிய பெண்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தன்னால் இயன்றபடி என்ன செஞ்சாங்க, நிறைய அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அந்த அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, தன்னால் முடிஞ்ச உதவி. அப்போ அவங்கெல்லாம் வந்து நன்றியோடு நின்று பேதுருவிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு இந்த அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், அவங்கள எழுப்பணும். என்ன செய்யணும் தெரியாமல் நின்னாங்க. இவர் உயிரோடு எழுப்புவார்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா செய்த தானங்கள், தர்மங்கள் அவர்களுக்கு நற்கிரியைகள் மீண்டும் ஒரு ஜீவனை கொடுத்தது. அதனால் நற்கிரியைகள் என்றைக்கும் என்ன செய்யாது, வீணாய் போகாது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 10 வசனத்தில் பாருங்கள், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ புக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பெண்களுக்கான புத்திமதி, அவங்க என்ன செய்யணுமா, நற்கிரியைகளான தங்களை என்ன செய்யணும், நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரித்துக்கணும். புறம்பான அலங்கரிப்பு ஆண்டவருக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால் நல்ல மற்றவர்களுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளை செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். எனவே நம்ம பார்த்த இந்த 2 காரியங்களை மனதில் கொள்வோம். நம்மால் இயன்றபடி என்ன செய்யணும்னா நற்கிரியைகளை செய்யணும். அதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். எப்படியாவது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும். நமக்கு அருகிலே ராஜ்யம்னா என்னன்னு தெரியாமல், சுவிசேஷம்னா என்னன்னு தெரியாமல், பரலோக ராஜ்யம்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் வரும்போது என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அதை தான் சொல்லி அவர் வந்து பிரசங்கம் பண்ணார் முதல்ல. அப்படி தானே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதனால் இதை நம்ம வந்து துணிஞ்சு நம்ம சொல்லணும், கேட்கணும், அவங்களுக்கு கேட்குற மனசு இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஜெபத்தோட ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். இப்போ அருகில் உள்ள வீட்டில் சொன்னாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அம்மா உணவு சமைத்து கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறது கஷ்டமாக, லேசாக உப்பு குறையா போடணும், உரப்பு இருக்கக்கூடாது, இல்லாமலும் இருக்கக்கூடாது, நிறைய கஷ்டம் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கும்போது. அங்கே உள்ள டயட்டிஷியன் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி என்ன செய்யணும், கொடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, சில பேஷண்ட்டுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரிலாம் தயாரித்து கொடுக்கணும். ஒரே நேரத்தில் 4 விதமான சமையல் பண்ணணும். அப்போ அதை வந்து நல்ல 1 மாதம் 2 மாதம் பண்ண பிறகு திடீர்னு வேண்டாம்னு சொன்னால் என்ன ஆகும். அப்போ ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெபத்தை கேட்ட நெஞ்சார் மீண்டும் அவர்களுக்கு கொடுத்தார். இதிலும் பெரிதானவைகளை காண முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, இந்த நகரத்தில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்கக்கூடிய அளவு கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும், வழிகளை திறக்க முடியும். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் எப்படியாவது என்ன செய்யணும், குடும்பமாக உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். முதல்ல மனசில் நல்ல எண்ணங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. சரி, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரம் 20-21 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியினாலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்ம என்ன செய்யணுமா, சீர் பொருந்தினவர்களாக ஆக்கணுமா. எதுக்கு? ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்மை நற்கிரியைகள் நிறைந்தவர்களாய்
நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபம் இது. ஆராதனை